Hi, hello, vanakkam, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பனீர் கீ ரோஸ்ட் தான் பார்க்க போறோம். நம்மளோட சேனல்ல weight loss related ஆன டிப்ஸ், ரெசிபீஸ், அதுக்கு அப்புறம் vlogs, challenges இப்படி நிறைய வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்கலாம்னு இருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் உங்களை வந்து சேரணும்னா ப்ளீஸ் நம்மளோட சேனலை நீங்க subscribe பண்ணிடுங்க. அதுக்கு அப்புறமா அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க. உங்களோட friends and familyக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க இதோட preparation பார்த்திரலாம். கடாய் ஹீட் ஆனதும் அதுல 2 டேபிள்ஸ்பூன் வரமல்லி சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள்ஸ்பூன் மிளகு, 5 வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. வறுத்தது எல்லாத்தையுமே நான் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிட்டேன். இது கூட வந்து 2 பல்லு பூண்டு, 2 பீஸ் இஞ்சி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக புளி தண்ணி விட்டுக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் விடுறேன். அப்புறம் கொஞ்சமாக வாட்டர் விட்டுக்கிறேன். இப்போது இதை வந்து ஃபைன் பேஸ்ட்டாக மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட்டாக ஆயிடணும். நான் வந்துட்டு இன்றைக்கி நார்மலான மிளகாய் தான் எடுத்திருக்கேன், வர மிளகாய் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா வந்து காஷ்மீரி மிளகாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா ரெட்டாக வரும். இப்போ வந்துட்டு தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு அதில் பட்டர் விட்டுக்கிறேன். இப்போ இதில் வந்துட்டு ஒன்று ஒன்றா பனீரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பனீர் வந்துட்டு எல்லா சைடும் ரோஸ்ட் ஆகணும். ஸோ தட் இதை நீங்கள் நல்லா இப்படி திருப்பி போட்டுக்கோங்க. பனீர் வந்துட்டு இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம். கடாய் ஹீட் ஆனதும் இதில் வந்துட்டு வெண்ணெயை போட்டுக்கிறேன். இப்போது இது கூட நான் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிற வரைக்கும் வதக்கினா போதும். ஆனியன் வந்து ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணணுன்னு தேவையில்லை. இந்த அளவுக்கு வந்தால் போதும். இந்த டைமில் இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இதில் பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். இதோட கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இந்த டைமில் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டே குக் பண்ணுங்கள். ஒரு 5 மினிட்ஸ் வந்து இது குக் ஆகிருக்கு. இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் இது ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், அந்த வெண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் பனீர் வந்து ஆட் பண்ணணும். அவ்வளோதான், பனீர் ஆட் பண்ணுற டைம் வந்துருச்சு. ஆட் பண்ணிடலாம். இந்த டைமில் கொஞ்சம் ஃப்ளேவருக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கிரேவியோட கோட்டிங் வந்து பனீரில் நல்லா சேர்கிற வரைக்கும் ஒரு 5 to 8 மினிட்ஸ் வந்து ஆகும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மெதுவாக கிண்டி விடுங்க. அவ்வளோதான், நம்மளோட பனீர் கீ ரோஸ்ட் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். பார்க்கவே அப்படியே சாப்பிடணும் போல் இருக்குது. அவ்வளோதான், நம்மளோட பனீர் கீ ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஆனால் இதில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் டின்னராகவும் எடுத்துக்கலாம், அப்புறம் லன்ச் டைமில் கூட எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பர்வான ஒரு ரெசிபி இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வேற லெவல் டேஸ்ட்டு. கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். Thank you. Take care.